கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து கூறி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், வேதாகமத்தில் உள்ள ரகசியத்தை நாம் இன்னைக்கு ஆராய இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ரகசியமானது நிறைய தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா மனுஷங்களை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பரலோக ரகசியம், பாதாள ரகசியம் என்று கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா சொல்லி திசை திருப்பாங்க மக்களை. ஆனா வேதாகமத்துல உண்மையான ஒரு மாபெரும் ரகசியம் ஒண்ணு இருக்கு. அதை குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம். இங்கிலீஷ்ல காஸ்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு சுவிசேஷமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல கூட மக்கள் பாத்தீங்கன்னா அந்த ரகசியம் எப்ப வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய தீர்க்கதரிசிகள் அதற்கு உண்டான தீர்க்க தரிசன வசனத்தை சொல்லிட்டு போயிருக்காங்களே தவிர அவங்களால அந்த 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 சுவிசேஷத்தை அவங்களால நேரடியா பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பார்க்க முடியல. அவர் பிறப்பு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது ஒரு ரகசியமா ஒரு காலகட்டத்துல வைத்திருந்திருக்கிறார் பிதாவாகிய தேவன். அது இப்ப மட்டும் இல்லாம அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல மாத்திரம் இல்லாம இந்த உலகம் தோன்றதுக்கு பிறகு மாத்திரம் இல்லாம ஆதாம் ஏவாள் காலத்திற்கு முன்னாடியே, அதாவது இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை பிதாவாகிய தேவன் ஒரு மறைப்பொருளா வைத்திருந்திருக்கிறார். அது புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்து மூலியமாக அது அந்த ரகசியமானது வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் தான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமா இருக்கு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 7. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவநாட்டியை பேசுகிறோம். அதாவது இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுறாரு பாருங்க. உலகம் தோன்றுவதற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறேன். இந்த மாதிரியான ரகசியம் வேற யாருக்குமே புலப்படல. ஈவன் தேவ தூதர்கள் கூட அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ரகசியம் அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. தீர்க்கதரிசிகள் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல நிறைய தீர்க்கதரிசிகள், அது நான் ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய தீர்க்கதரிசிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்காங்க தவிர அந்த சுவிசேஷம் நிறைவேறும் போது அவர்கள் உயிரோட இல்லை. அவர்களெல்லாம் மரித்து போனதுக்கு பிறகுதான் புதிய ஏற்பாட்டின் காலத்துல அப்படிப்பட்ட ஒரு ரகசியமானது வெளியே வந்தது. அதுதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுலும் பாத்தீங்கன்னா இங்க சொல்ற, உலகம் தோன்றுவதற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக, அதாவது இயேசு கிறிஸ்து வரணும், அப்படி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரணும், மக்களுடைய பாவங்களை மன்னிக்கணும், நம்மளுடைய பாவங்களை சிலுவையில சுமந்து தீர்க்கணும் அப்படின்ட்டு அவர் இன்னைக்கு நேற்று எடுத்த முடிவு கிடையாது. ஆதாம் ஏவாள் பிறகு எடுத்த முடிவு கிடையாது. அது முன்னாடியே பாத்தீங்கன்னா, அதாவது உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு ரகசியமானது தேவனிடத்துல இருந்தது. அடுத்ததாக கூட நம்ம வாசிக்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் வசனம் 25, 26. ரோமர் 15ஆம் அதிகாரம், சரி, ரோமர் 16ஆம் அதிகாரம் வசனம் 25, 26. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகாமங்களிலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியிறங்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதாக இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்தியிருந்தான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் குறிப்பிட்டின்படியே உங்களை செயல்படுத்த வல்லவரும். பாருங்க, ஆதி இங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க. ரோமருக்கு சொல்றாரு, ரோமர் மக்களுக்கு, ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும். பாருங்க, புதிய ஏற்பாட்டின் காலத்து மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பாக்கியவான்கள்.
நம்ம உட்பட நாமளும் வந்து பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்திருக்கிற மக்கள் தான். ஏன் அப்படின்னா நமக்கு அவ்வளவு நாள் புதைப்பொருளா வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு ரகசியம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டு அவரை குறித்ததான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சுவிசேஷமே அப்படிப்பட்ட ஒரு ரகசியம். இது வந்து பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்த மக்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் புலப்படல. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பாக அவர் மரித்து உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரகசியமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 19-20. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 19-20. குற்றமில்லாத மாசற்ற ஆட்சியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற சட்டத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். பாருங்க, இதுக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் இருக்கு, உலகம் தோன்றதுக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாரு. இங்க வந்து அப்போஸ்தலனாகிய பேதுருவும் வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகம் தோன்றதற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். பாருங்க, இதுதான் நம்ம இருக்கிறது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல புதைபொருளா வைக்கப்பட்டிருக்கிற அந்த ரகசியம் வந்து வெளியாயிருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா. அப்போ அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்படுவார்கள். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 9-11. எபேசியர் 3ஆம் அதிகாரம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவருடைய அகந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வருவதற்காக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியமுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் யார் மூலியமா யாருக்கு வந்து வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா சபையின் மூலியமாக உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம எல்லாருமே சேர்ந்ததுதான் சபை. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து நல்லா தெரியும். அவருடைய சுவிசேஷம் என்ன அப்படிங்கறது நம்ம வந்து நல்லா புரிஞ்சு வைத்துக்கணும். அது மாத்திரம் இல்லாம நமக்கு தெரிஞ்ச எல்லா ஆத்மாக்களிலிருந்தும் அவரு கர்த்தருடைய நாமத்தை நம்ம குறித்து அறிக்கையிட வேண்டியது அவசியமாக இருக்கு. அவரை பத்தி நம்ம நிறைய பேர் இடத்துல நம்ம எடுத்து சொல்லணும். அப்பதான் நம்ம உலகத்தாருக்கு கொண்டு போய் நம்ம வந்து சேர்க்க முடியும். சோ இங்கேயும் வந்து அதுதான் சொல்றாரு பாருங்க. அங்கே உங்கள் பிதா எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 9. அங்கே உங்கள் பிதா என்னை சோதித்து என்னை பரீட்சித்து பார்த்து 40 வருஷம் தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலியமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாங்க. பாருங்க, சபையின் மூலியமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரகசியம் அங்க வந்து தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாருங்க, சபையின் மூலியமா தான் அந்த அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. அப்போ சபை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூல் மாதிரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த சுவிசேஷத்தை வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு டூல், முக்கியமான டூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சபை தான். அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்துல முதல்ல எங்க சொல்லியிருக்காங்க? தீர்க்க தரிசனமான விஷயம் எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15.
நீங்க ரகசியம் அப்படின்றீங்களே, இது எங்க தீர்க்க தரிசனமா உரைக்கப்பட்டிருக்கு? யார் இது ஃபர்ஸ்ட் கூறினது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் உன் தலையை நசுக்குவார், நீ அவள் குதிகாலை நசுக்குவாய் என்றாய். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு மிகப்பெரிய அந்த சீக்ரெட், அந்த சுவிசேஷம் வந்து பாத்தீங்கன்னா முதல் தீர்க்க தரிசன வாக்குத்தத்தம் இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. பிதாவாகிய தேவன் மூலியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்து. வித்துன்னா என்னன்னா அந்தந்த சந்ததிகள். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். பாருங்க, முதன் முறையா பழைய ஏற்பாட்டின் காலத்துல இந்த உலகம் உருவாகும் போது, உருவானதுக்கு பின்பு ஆதாம் ஏவல் பாவம் செய்யறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க முன்கூட்டியே வந்து பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசன விஷயத்தை சொல்றாரு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். பாருங்க, இங்க வந்து உன் வித்துக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சாத்தானுடைய சந்ததிகள் வாசிக்கலாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 44. உண்மைத்துக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ சாத்தான் யார் வந்து யாரை மீன் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 44 நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள். பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா யூத மக்களை வந்து பாத்தீங்கன்னா அதுலயே பரிசேயர் சதுசேயர் எல்லாம் இருக்காங்க. அவர்களை வந்து சொல்ற, நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசானவனால் உண்டானவர்கள். சோ இப்படிப்பட்டவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, இப்போ இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15 வாசித்த பிரகாரம் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பாருங்க, இந்த யூத மக்கள்ல இருக்க மக்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அது யாரு உங்களுக்கு நல்லா தெரியும். அவள் வித்துக்கும்னா மரியாதை இடத்துல பிறந்த பகை உண்ட. இப்போ அவர் சொன்ன அந்த ஆதியாகமத்துல, அதாவது ஸ்டார்டிங்லயே சொன்ன அந்த தீர்க்க தரிசன வசனம் இங்கே நிறைவேறும். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை, அவன் பொய்யினும் பொய்க்கு பிதவமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சோ இந்த வசனம் மூலியமா நமக்கு வந்து என்ன தெரிய வருதுன்னா, சாத்தான் வந்து டைரக்டா வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ வந்து பாத்தீங்கன்னா பகை உண்டார். இந்த மாதிரி மனுஷங்க மூலியமா இந்த யூத மக்களே வந்து அதாவது சொந்த ஜனங்களே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்து சிலுவையில அறிவு பண்ணும்படி அவன் பார்த்தான். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 4:5 கலாத்தியர், அடையும்படி ஞான கருத்துக்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளுக்கு பிறந்தவரும் நியாய கரணத்துக்கு கீழாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15 நம்ம வந்து வாஸ்து பிரகாரம் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் சொல்றாரு. அந்த அவளுங்கிறது இங்க குறிப்பிடுறாருன்னு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் காலம் நிறைவேறின போது ஸ்திரீ நிலத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பாருங்க, சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்த அந்த தீர்க்க தரிசன வசனத்தை இங்க வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்றாங்க. மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடினா அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். சரி, இன்னும் ஒரு சில வசனங்களை நாம வந்து வாசிக்கலாம். வேற எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்ததான சுவிசேஷங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்துல தீர்க்க தரிசனமா உரைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 18-19. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 18-19. சரி, 18:9 நான் 18 18
18 நான் வாசிக்கிறேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படி இருந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த வசனத்தை நம்ம நல்லா யோசிக்கும் பொழுது, நல்லா கூர்ந்து கவனிக்கும் பொழுது, சிங்குலர் ப்ளூரல் இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். சந்ததிகளுக்குள் இல்லாம சந்ததிக்குள், அதாவது ஆபிரகாமுக்கு ஏசாவும் பிறக்கிறாரு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அதே நேரத்துல வந்து பார்த்தா ஈசாக்கும் பிறக்கிறார். அப்ப இந்த 2 சந்ததிகளுக்குள் அப்படின்னு சொன்னாம ஒரே சந்ததியை வந்து தேர்ந்தெடுக்கிறார். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈசாக்கு சந்ததியில வரவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வந்து 12 பிள்ளைகள். அதுல வந்து யூதான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த யூதா கோத்திரத்துல வரவர் தாவீது கோத்திரத்துல வரவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த ஒரு சந்ததியை வந்து எப்படி சொல்றாரு பாருங்க, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதியும் பாருங்க. அப்போ ஆபிரகாம் காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் பின்னாடி வர இருக்கிற காரியத்தை முன்னாடியே சொல்லி வச்சுட்டார். அப்ப யார் மூலியமா சகல ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா நமக்கு சகல ஆசீர்வாதமும் எல்லா ஜாதிக்கும். அதாவது நம்ம பிறக்கும் போதே ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துஸா பிறந்திருப்பாங்க, ஒரு சில பேர் கிறிஸ்டினா பிறந்திருப்பாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பிறந்திருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா புறஜாதியருக்கு கர்த்தர் வந்து உதவி பண்ண மாட்டாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? இல்ல, அப்படின்னு கிடையாது. எல்லாரும் நம்ம எல்லாரையும் உண்டாக்கினர் அவர். அப்படி இருக்கும் பொழுது நாம இஸ்ரவேல் மக்களா நாங்க மாறுவோமா? ஏன்னா நம்ம பூமிக்குரிய வகையில எந்த ஒரு மாம்ச வழியமா நாம வந்து இஸ்ரவேல் மக்கள் கிடையாது. ஆனா நம்ம ஆவிக்குரிய வகையில இஸ்ரவேல் பிள்ளைகளை, அதாவது ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா மாற்றினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வந்து கொடுக்கிறார். சோ அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, பழைய ஏற்பாட்டு காலத்து பாடம் புஸ்தகத்தை நார்மலா படிக்காம அதுல இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் சிங்கரா சொல்லியிருக்க, ஒருமையா சொல்லியிருக்காங்களா, இல்லைன்னா ப்ளூரலா வந்து சொல்லியிருக்காங்களா, எல்லாத்தையும் வாசிக்கிறாரு. சும்மா குருட்டாம் போக்குல வாசிக்காம அதை வந்து ஆராய்ச்சி பாக்குறாங்க. தீர்க்கதரிசிகள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தீர்க்க தரிசனத்தை மட்டும் சொல்லிடாம அதை ஆராய்ச்சி பாக்குறாங்க. இது எப்போ நடைபெறும் அப்படின்னு, எந்த காலத்துல நடைபெறும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க வந்து விசுவாசிச்சாங்க, ஏதோ ஒரு காலகட்டத்துல நடைபெற. ஆனா புதிய ஏற்பட்ட காலத்துல அப்படிப்பட்ட ஒரு ரகசியமா வெளிப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷம் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல். பாருங்க, ஆபிரகாமுக்கு எத்தனை குழந்தை பிறக்கலாம், ஆனா தேர்ந்தெடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈசாக்கு. உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏச சந்ததியில வர புறஜாதிகளா வந்து இருக்கலாம். அவங்க மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ ரட்சகர், என்ன வேற ஏதாச்சும் ஒரு ரட்சகர் வருவாரு, அவர் மூலியமா தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரட்சிப்பு இருக்கு அப்படின்ட்டு மக்கள் மனசுல நிறைய பேர் வந்து தப்பான ஒரு விஷயத்த வந்து விதைச்சிருப்பாங்க. ஆனா பைபிள் வந்து கிளியரா சொல்லிட்டாங்க, ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிற அந்த சந்ததி கிறிஸ்துவே. பாருங்க, கிறிஸ்து தான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்து சபையில் சேர்ந்திருக்கோம். நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷமானது, அதாவது ரகசியமானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக கூட வாசிக்கலாம். அதாவது சங்கீதக்காரன் தாவீதுங்கிறது ஒரு ராஜா தான். ஆனா அவரே வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் உழைச்சிருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதம் 16ஆம் அதிகாரம் வசனம் 8ல இருந்து 11. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் வசனம் 8ல இருந்து 11. எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் கூறுகிறது, என் மகிமை களி கூறுகிறது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் என்
நம்முடைய பரிசுத்த ஆலய அழிவை காணவற்றி. பாருங்க, இங்க வந்து நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை மட்டும் நம்ம வந்து பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனத்துல நம்ம வந்து வாசிக்கல. அவருடைய உயிர் தெழுதலையும் சேர்த்துதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க தீர்க்க தரிசனமா வந்து சங்கீதக்காரன் வந்து சொல்லியிருக்கிறார். பாருங்க, இங்க வந்து அவரை குறித்து சொல்லல. என் ஆத்மாவை பாதாளத்தில் விடேன், உம்முடைய பரிசுத்தமான அழுவை காண விட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா அவரை தன்னைத்தானே பற்றி சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு விஷயம். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடு, உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண விட்டு. பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்து வந்து அந்த புதைக்கப்படுற அந்த கல்லறையில 3 நாள் கழிச்சு போய் பாக்குறாங்க. அவருடைய சரீரமே இல்லை, இப்ப வரைக்குமே எங்கேயுமே காணப்படல. அதனால கரெக்டா இந்த வசனம் நிறைவேறிட்டா, உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண விட்டீங்க. யாருமே பார்க்கல, அவருடைய சரீரம் எங்க போச்சு அப்படிங்கிறது கூட தெரியல. இதற்கு சாட்சிகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஷர்கள். அதிகம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 30-31. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 30-31 வாசிக்கும் பொழுது, அவன் தீர்க்கதரிசியாயிருந்து சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற மாம்சத்தின்படி சந்ததியிலே கிறிஸ்துவை எழுப்பப்படுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவனுடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் உட்குறிந்து அவர் உயிர்த்தேர்தலை குறித்து இப்படி சொன்னார். பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதினவர் வந்து லூக்கா. அவர் வந்து சொல்றாரு பாருங்க, அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். யாரு? வேற யாரும் இல்லை. இப்ப நம்ம வாசிச்ச சங்கீதம் 16ஆம் அதிகாரத்துல தாவீது எழுதியிருக்கிறார். அந்த ஒரு தீர்க்க தரிசன விஷயத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு இங்க நினைவு கூர்றாங்க. பாருங்க, நம்ம வந்து வேத வாக்கியம் வந்து அப்படியே வாசிக்கிறது சும்மா அப்படியே குறுந்தா கூட வாசிக்காம ஒன்றுத்துக்கு வந்து லிங்க் இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து படிக்கணும். பழைய ஏற்பாட்டின் காலத்துல தீர்க்க தரிசன வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்துல கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் கரெக்டா நிறைவேறி இருக்கா அப்படிங்கறத நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம வந்து ஆராய்ந்து வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இங்க வந்து தாவீது சொன்ன விஷயங்கள் பல ஆண்டுகள் கழிச்சு நிறைவேறி. அடுத்த கூட நம்ம வந்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு. ஏசாயா 2ஆம் அதிகாரம் வசனம் 2. ஏசாயா கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக வீழ்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடிவார்கள். பாருங்க, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளுக்கும் அதற்கு ஓடி வருவார்கள். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சபையை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். சபை வந்து இந்த இடத்துல ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்ற. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 1-4 கூட வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 1-4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அன்றையும் சகோதரனே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்தீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரசிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் உறுதியாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவன் வேத வாக்கியப்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. அப்போ சுவிசேஷம், அதாவது காஸ்பல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இது 3 தான் நமக்கு வந்து சுவிசேஷமா நமக்கு வரணும். ஒரு ரகசியம் யார் வந்து சொல்றாங்க அப்படின்னா
பரலோகத்துல நிறைய ரகசியம் எனக்கு வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. பாதாளத்துல எனக்கு நிறைய ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொன்னா நீங்க வந்து உங்களுக்கு பெரிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும், உங்களுக்கு பூமிக்குரிய வகையில எல்லா விதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் எனக்கு இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு போய் நம்பிடாதீங்க. ஏன்னா வேதாகமத்துல இந்த ஒரு சுவிசேஷத்தை தவிர வேற எந்த ஒரு சுவிசேஷமும் நமக்கு கொடுக்கப்படாது. வேற யாராச்சும் இதை தவிர்த்து வேற யாராச்சும் வேற ஒரு சுவிசேஷத்தை புதுசா நம்ம மைண்ட்ல வந்து பதிச்சாங்க அப்படின்னா அவர்களை நம்பாதீங்க தயவு செஞ்சு. கொலோசியர் 1:25 25-27. கொலோசியர் 1:25-27. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்போது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூர்ணமாய் தெளிவுபடுத்துவதற்கு உங்கள் பொறுத்து தேவனால் உங்களுக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனே. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இல்லை என்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அது ரகசியம். சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கொலோசியர் சபைக்கு வந்து எழுதுறார். அதாவது பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல மறைக்கப்பட்ட ரகசியம் இப்போது நமக்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா அது வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா மகா மேன்மையான ரகசியமும் வந்து அடங்கியிருக்கு. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு தேவன் தான். தேவன்கிறது ஒரு காமன் கடவுள். அவரே வந்து பூமியில் வந்ததே அது வந்து வலியுறுத்தி இருக்கிறார். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலேயே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். பாருங்க, தேவன் ஃபர்ஸ்ட் நம்மள வந்து பாத்தீங்கன்னா ரட்சிப்புக்கும் பரலோக மகிமைக்கும் எந்த ஒரு ரகசியம் மூலமாக நமக்கு வந்து அழைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது சுவிசேஷம், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் அந்த விஷயத்தை குறித்து தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அழைப்பு விடுத்திருக்கிறார். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 7-8. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 7-8. தேவனுடைய சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை அழகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மதா இருக்கிறார்கள், அல்லாமல் பிறல்ல. நாங்கள் உங்களுக்கு உத்தமித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் தப்பிக்கப்பட்டவன் இருக்கிறவன். அதாவது வேதாகமத்துல குறிப்பிட்டு இருக்கிற சுவிசேஷத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணம் அடக்கம் உயிர்த்தெழ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுவிசேஷமா சொல்லணும். இதை தவிர்த்து வேற யாராச்சும் எதையாச்சும் கொண்டு வந்து நம்ம மைண்ட்ல தெரிவிச்சாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ளாதீங்க. அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சபிக்கப்பட்டவனா இருக்க கடவுள். பாருங்க, வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தார். நீங்க வந்து நீங்க ஏற்றுக்கொள்கிற இயேசு கிறிஸ்துவே கிடையாது, பிதாவாகிய தேவனே கிடையாது, பிதாவாகிய தேவனுடைய குமாரனே கிடையாது. அப்படி நீங்க யாராச்சும் வந்து சொன்னாலும் கூட தயவு செஞ்சு அப்படிப்பட்டவர்களை நம்பிடாது. ஏன்னா உங்களுக்கு சொல்லப்பட்டது ஒரு சுவிசேஷமே கிடையாது, பொய்யான சுவிசேஷம் அப்படின்னு சொன்னா அதையும் நம்பிடாது. ஏன்னா இது கிளியரா சொல்லிட்டாரு, வேறொரு சுவிசேஷம் இல்லை. நம்மளை ரட்சிக்கப்படுவதற்காக பிதாவாக தேவன் கொடுத்த ஒரே ஒரு சுவிசேஷம்னா என்னன்னா இந்த ஒரு சுவிசேஷம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்ததான சுவிசேஷம். நமக்கு வந்து ரட்சிக்கிறதுக்கு வேற ஒரு சுவிசேஷம் இல்லை. சிலர் உங்களை கலக்கப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. சரி, அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம் எரேமியா 23ஆம் அதிகாரம் வசனம் 30-31.
எரேமியா 23ஆம் அதிகாரம் வசனம் 30-31. ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உனக்கு வைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை யார் பாத்தீங்கன்னா மாத்தி போதிக்கிறாங்களோ, ஏன்னா அவங்க நரகத்துக்கு போறதும் இல்லாம அந்த ஊழியக்காரரை பின்பற்றி நடக்கிறவங்க கர்த்தருடைய வசனத்தை தப்பா எடுத்து போதிக்கிறவங்களோட செய்தியை கேட்டு அதுதான் உண்மை அப்படின்னு நம்பி போறவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதை கர்த்தர் ரொம்ப ரொம்ப வெறுக்கக்கூடியவரா இருக்கிறார். சோ அததான் இங்க சொல்றாரு. ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ தங்கள் நாவின் சொல்லிலேயே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று. அதாவது ஒரு சில விஷயங்கள், ஒரு ஊழியக்காரர் ஒரு பெரிய பதவிக்கு போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல இது அவரு சொல்றதுதான் எல்லாம் நியாயம் அப்படின்ட்டு மக்கள் நம்பிட்டு இருப்பாங்க. ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய சொந்த கருத்தை சொல்வார். வேதாங்கமத்துல இருக்கிற தேவனுடைய சத்தியத்தை எடுத்து போதிக்காம, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த புது கற்பனைகளை எடுத்து போதிக்காம அவருடைய சொந்த கற்பனைகளை எடுத்து போதிக்கும் பொழுது மக்கள் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பி உண்மையான சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்க. சபையில பெண்கள் பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வருவாங்க. இன்னும் நிறைய காரியங்கள். கர்த்தருடைய பந்தி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் தான் நம்ம கலந்து கொள்ளணுமா அப்படிங்கிற ஒரு இது பண்ணி அதையும் மக்கள் மைண்ட் மாத்தி வைப்பாங்க. மாசத்துல ஒரு நாள் கொண்டாடி இது கர்த்தருடைய பந்தியை எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா ஒரு வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணாம மக்கள், இந்த காலத்து மக்கள் பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன்ல இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நீ கொண்டு வராத, நாங்க எங்களுக்குன்னு புதுசா, அதாவது மக்கள் என்ன கேட்க விரும்புறாங்களோ அதை தான் அவங்க செய்யவும் விரும்புவாங்க. சும்மா எடுத்து நீங்க எல்லா விஷயத்தையும் நம்ம கர்த்தரா கிறிஸ்தனுடைய வசனத்தை மேற்கோள் காட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்தை நீ சொல்லாத, இந்த ஜெனரேஷன்ல சொல்லாத. அப்போ அவங்களுக்கு யாரு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வசனத்தை சொல்றாங்களோ அவங்களுடைய செவிகள் எல்லாமே அவங்க சைடு சாய்ந்து போகும். கடிந்து கொண்டு யாராச்சும் வேதாகமத்துல இருக்கிற வசனத்தை கடிந்து கொண்டு யாராச்சும் புத்தி சொல்லணும் அப்படின்னா காதை முடிக்கிறது. இது அவங்களுக்கு நவமான விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லும் பொழுது சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க, கடிந்து கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம தைரியமா நம்ம சொல்ல வேண்டியது அவசியமாக. அடுத்ததா கூட நம்ம வாசிக்கலாம். அதுக்காக பாத்தீங்கன்னா வேதாகமத்துல இருக்கிற வார்த்தைகளை நம்ம பாத்தீங்கன்னா பொருட்டக்கூடாது. உள்ளதை உள்ளது மாதிரி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 10ல இருந்து 12 இந்த ஒரு வசனத்தை வாசி நான் முடிச்சிடுறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்வை அறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தில் விசேஷம் இணைந்ததையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவர்களை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாகப்பட்டது. இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அதாவது தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசன வசனங்களை சொல்லிட்டு அவங்க சும்மா அப்படியே விட்டுடல. அவங்க பாத்தீங்கன்னா அத கருத்து ஆராய்ந்து பரிசோதிக்கிறார்கள். இது எந்த அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, ஆனா இந்த மாதிரியான தீர்க்க தரிசனம் எப்போ நடக்கும், என்னைக்கு நடக்கும், யார் மூலியமா நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால தெரியாததுனால அவங்க ஆராய்ஞ்சு பாக்குறாங்க.
தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உடன் உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னெடுத்து வந்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். பாருங்க, அவங்களுக்கு தெரியல. ஓகே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவாருங்கிறது தெரியும். ஆனா எப்போ வருவார், யார் மூலியமா வருவார், யாருடைய கர்ப்பத்துல வந்து அவர் பிறப்பார் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியாததுனால அவங்க ஆராய்ந்து பார்க்கிறாங்க. நாமளும் வந்து பாத்தீங்கன்னா வேதாமத்துல இருக்கிற சுவிசேஷத்தை நம்ம எடுத்து சொன்னாலும் கூட நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பழைய ஏற்பாட்டின் காலத்துல சொன்ன எல்லா தீர்க்க தரிசன விஷயங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டின் காலத்துல நிறைவேறிருக்கா? நான் விசுவாசிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து உண்மையானவரா, அவரை நான் நம்பலாமா அப்படிங்கிறது நம்ம வந்து வேதாகமத்தை படிச்சு புரிந்து கொண்டா மாத்திரம் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் அதிகமா விசுவாசம் வளரும். ஆமாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு சொன்ன தீர்க்க தரிசன விஷயங்கள் அப்படியே புதிய ஏற்பாட்டின் காலத்துல நிறைவேறி வந்துகிட்டு இருக்கு. இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லி இருக்கிற காரியங்கள் இனிமேலும் வந்து நடந்து கொண்டே இருக்கு, இனிமேலும் நடக்கும். சோ இது எல்லாமே நம்ம வந்து விசுவாசிச்சு அதற்கேற்ப நம்ம வந்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இங்க பாருங்க, தங்கள் நிமித்தம் இல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவிக்கிறார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. ஓகேப்பா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்கள் சொல்றது மட்டும்தான். ஆனா அந்த தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு படிக்குமா, உங்க காலத்துல படிக்குமா? படிக்காது. அப்ப அது யாருக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவருக்கு நமது நிமித்தமே. பாருங்க, அதாவது நமக்காக இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்கிற நமக்கு தான் இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை ஒற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையா இருந்தார்கள். இது என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவ தூதர்கள் ஏற்கனவே பரலோக ராஜ்யத்துல இருக்காங்க, பிதாவாகிய தேவனிடத்துல எல்லாருமே இருக்காங்க. இருந்தாலும் அவர்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷமானது ஒரு புதை பொருளா, ஒரு ரகசியமா மறைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷமானது ஒரு மறைப்பொருளா இருந்து பாருங்க. அது அப்போ தேவதூதர்களுக்கே மறைக்கப்பட்ட ஒரு ரகசியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் நமக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்ப அந்த சுவிசேஷத்தை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உணர்ந்து புரிந்து கொண்டு நம்ம அனுதினமும் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இதுதான் அந்த சுவிசேஷம். இதன் மூலியமா தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கு. இந்த சுவிசேஷத்தை தாண்டி வேற எந்த ஒரு சுவிசேஷத்தையும் நீங்க வந்து நம்ப தேவையில்லை, ஏற்றுக்கொள்ளவும் தேவையில்லை. பொறுமையா கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.